இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. துணிச்சலுடன் வெளியே வந்த என்னை கோழையாக்கி விட்டார்கள் என அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படும் மாணவி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி காவனூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் திமுக நிர்வாகி தெய்வச்செயல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் அந்த மாணவி உருக்கமாக பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தன்னிடம் வாக்குமூலம் வாங்கிய காவல்துறையினர் புகார் மனுவிற்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை முன்வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் துணிச்சலுடன் வெளியே வந்த தன்னை கோழை ஆக்கிவிட்டார்கள் எனவும் அந்த மாணவி வேதனை தெரிவித்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கிய திமுக அரக்கோணம் பகுதி இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வச்செயல். திருமணமான இவர் தன்னை காதலிப்பதாக கூறி வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று திருமணம் செய்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக கல்லூரி மாணவி ஒருவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வெள்ள தடுப்பு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்தார். வால்டெக்ஸ் சாலையில் உள்ள கால்வாயில் ஆகாய தாமரையை அகற்றும் பணி, டெமலஸ் சாலையில் அமைக்கப்படும் வரும் மழைநீர் வடிகால் பணி, ஓட்டேரி நல்ல கால்வாய் மேம்படுத்தும் பணி ஆகியவற்றை பார்வையிட்டு முதலமைச்சர் ஆய்வு செய்தார். மேலும் பஹிங்காம் கால்வாயில் ரோபோட்டிக் வாகனம் மூலம் ஆகாய தாமரை அகற்றும் பணியை முதலமைச்சர் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முன்னதாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை திறம்பட எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பிரதமர் மோடி தலைமையில் மே 24ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை டெல்லி செல்கிறார். பிரதமர் மோடி தலைமையில் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் முதல் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு மின் வாரியம் பரிசீலனை செய்ததாக தகவல் வெளியாகியது. இதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை, அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருந்தார். தற்சமயம் மின் கட்டண உயர்வு குறித்து எவ்வித ஆணையும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினால் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் முதலமைச்சரின் பாதுகாப்பு கான்வாய் வாகனங்கள் செல்வதற்காக நீண்ட நேரமாக சாலையில் காக்க வைக்கப்பட்ட பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை ராணிமேரி கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கல்லூரி விடுதியை திறந்து வைக்க முதலமைச்சர் வருகை தந்தார். இந்நிலையில் அவரின் வாகனம் செல்வதற்காக வழிவிடும் வகையில் பொது போக்குவரத்து வாகனங்கள் சாலையில் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. முதலமைச்சர் செல்வதற்கு தாமதமானதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். திமுக அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி தஞ்சாவூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் தனியார் கடையில் பணியாற்றிய பெண் 4 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசில் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படாமல் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள இபிஎஸ், திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவதாகவும் சாடியுள்ளார். செங்கல்பட்டு அருகே லாரி கடத்தப்பட்ட சம்பவத்தில் போக்குவரத்து காவலர் ஒருவர் லாரியில் தொங்கியபடி கொள்ளையனை விரட்டி பிடித்தார். சினிமா பாணியில் நடந்த இந்த சம்பவத்தில் போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருக்கழுகுன்றம் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் லாரியை ஓட்டி வந்தார். பரனூர் சுங்கச்சாவடியை கடக்கும்போது ஃபாஸ்டாக் மூலம் கட்டணம் செலுத்த லாரி உரிமையாளரிடம் பணம் கேட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் திடீரென இவரது லாரியை மர்ம நபர் கடத்தி சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் லாரியை துரத்தி சென்றனர். ஒரு கட்டத்தில் லாரியில் தாவிய போக்குவரத்து காவலர் சுமார் 10 கிலோமீட்டர் வரை தொங்கியபடியே பயணித்த நிலையில் மறைமலை நகர் ரயில் நிலையம் அருகே அந்த லாரி தடுப்புகளை இழுத்து சென்றது. இதனையடுத்து லாரியை நடத்திய நபரை மக்கள் நயப்புடைத்தனர். திமுக கூட்டணி வலுவாக உள்ளதால் கூட்டணியில் பாமக வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். நாகப்பட்டினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர்,
தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் முடிந்து 6 மாதம் ஆகிவிட்ட நிலையில் மேலும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் பாமக வருவதற்கு வாய்ப்பில்லை என தெரிவித்த அவர் மின்சார கட்டணம், சொத்து வரி ஆகியவற்றை ஆண்டுதோறும் உயர்த்தும் முடிவை அரசு கைவிட வேண்டும் எனவும் கூறினார். தருமபுரியில் அண்ணல் அம்பேத்கர் சிலை அவமதிக்கப்பட்ட செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் தருமபுரி மாவட்டம் பொன்னகரத்தில் அம்பேத்கரின் சிலை மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் இச்செயல்களை காவல்துறை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலத்தில் தலைவர்களின் சிலை அவமதிப்பு சம்பவம் குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக பதிவிட்டுள்ள அவர் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை அளிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கோவிலில் விபூதி அடிக்கப்பட்ட பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்த கௌதமிற்கு அவரது மனைவி பிரியங்காவிற்கு குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கூடக்கோவில் அருகே உள்ள விளாடியன் கோவிலில் வைத்து குடும்பத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி 40 நாளான பச்சிளங்குழந்தையை தாயார் பிரியங்காவிடம் ஒப்படைத்தனர். அப்போது கணவரின் சகோதரர் கௌஷிக் சாமியாடியபடி விபூதி பூசிவிட்டு பிரியங்காவின் தலையில் ஆசீர்வதிப்பதாக அடித்தபோது சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்த பிரியங்கா உயிரிழந்தார். 2025-26 கல்வியாண்டிற்கு தேவையான 99% புத்தகம் அச்சடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தேவையான புத்தகங்களை அச்சடித்து கட்டணமின்றி வழங்குகின்றன. 2025-26 கல்வியாண்டிற்கு தேவையான 4,19,00,000 புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அதில் 99% விநியோகிப்பதற்கு மாவட்ட அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சினையில் நம் நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துக் கூறுவதற்கு வாய்ப்பளித்த இந்திய அரசுக்கு எம்பி கனிமொழி நன்றி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானால் நாம் சந்திக்கும் பிரச்சினைகளை உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக திமுக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள கனிமொழி சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். 2026 தேர்தலில் கூட்டணியா தனித்து போட்டியா என்பது எல்லாம் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு தெரிய வரும் என்று தாவேகா தலைவர் தேர்தல் பிரிவு துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக எப்போதும் 2வது முறை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது என கூறிய அவர் எதிர்க்கட்சியான அதிமுகவை ஏன் விமர்சிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பெய்த திடீர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வெயில் வாட்டி வந்த நிலையில் பகலிலிருந்து இருள் மேகம் சூழ்ந்தது. மாலை 3 மணியிலிருந்து மீனம்பாக்கம், பல்லாவரம் சுற்றுப்புற பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மழை சற்று ஓய்ந்ததும் வானில் வட்டமடித்த விமானங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தரையிறங்கின. அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய டெல்லி, சேலம், கொழும்பு, மும்பை, ஹைதராபாத், சீரடி ஆகிய 6 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. இறந்து போன நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது இயலாதது என மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இறந்து போன அடையாளம் தெரியாத நபரின் அடையாளத்தை கண்டறிவதற்காக அந்த நபரின் கைரேகை மூலம் விவரங்களை வழங்க UIDAI அமைப்புக்கு உத்தரவிடக் கோரி திண்டிவனம் டிஎஸ்பி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அமைப்பின் துணை இயக்குநர் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஆதார் தொடர்பான தகவல்களை அளிப்பதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளதாக கூறியதை அடுத்து வழக்கின் விசாரணை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட மாணவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் போர் பதற்றம் நிலவி வந்த நேரத்தில் அங்கு படித்த தமிழ்நாட்டு மாணவர்களை ஒரு குழு அமைத்து பத்திரமாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இதேபோல இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களிலிருந்து 240 மாணவர்களும் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த மாணவர்கள் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பணத்தை திரும்பப் பெறுவதை உறுதி செய்வதே வைப்பு தொகையாளர்களின் நலன் பாதுகாப்பு சட்டத்தின் நோக்கம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட 3 பேர் நிபந்தனைகளை மீறி வருவதால் ஜாமீனை ரத்து செய்ய உத்தரவிட உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10% தொகை கூட வழங்கப்படவில்லை எனவும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வது மட்டும் புலனாய்வு அமைப்பின் வேலை இல்லை, பணத்தை திரும்பப் பெறுவதை உறுதி செய்வதே அதன் நோக்கம் எனவும் நீதிபதி தெரிவித்தார்.
அடுத்த 15 ஆண்டுகளுக்குள் மொத்த திமுகவும் சிறையில்தான் இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2026 மட்டுமல்ல 31-36 கூட திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்றார். மேலும் அரக்கோணம் திமுக இளைஞரணி செயலாளர் தெய்வச்செயலின் பாலியல் துன்புறுத்தலை திமுக ஆட்சிக்கு சாட்சி என்றும் சாடினார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த அளவு ஒற்றுமை இல்லாமல் குழுக்களாக பிரிந்து கிடப்பதற்கு அடிப்படை கட்டமைப்பு சரியில்லாததே காரணம் என அக்கட்சியின் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் தேசிய கட்சிகளை தவிர்த்துவிட்டு எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்திய அளவில் இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு நிகராக ஒற்றுமையாக இல்லை என்பது யதார்த்த உண்மை எனவும், ஆனால் தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கிறதும் என்றார். அயோத்திதாச பண்டிதரின் சிலைக்கு மாலை அணிவித்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் கும்பிட்டு சென்றார். அயோத்திதாசரின் 180வது பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு தாவேகாவினர் மாலை அணிவித்தனர். அப்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் பாஜகவுடன் தாவேகா கூட்டணி இல்லை என விஜய் கூறினாரா என்ற தமிழிசை குறித்தான கேள்விக்கு அவர் கையெடுத்து கும்பிட்டு கடந்து சென்றார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகாவில் சட்டவிரோதமாக பாறைகளை வெட்டி எடுக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சுற்றுச்சூழல் மற்றும் சிறு கனிம சுரங்க விதிகளுக்கு புறம்பாக உரிய அனுமதியின்றி குவாரி பணிகள் நடைபெறுவதாகவும் இதனால் சுற்றுச்சூழலுக்கும் காணியூர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்பணிகளால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் சட்டவிரோத குவாரி நடவடிக்கைகளை தமிழக அரசு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான எஸ் பிரபாகரன் மகாராஷ்டிரா மாநில உயர்நிலை அதிகாரிகளை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள PR கவாய் அவர்களை பாராட்டி மகாராஷ்டிரா பார் கவுன்சில் நடத்திய நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில தலைமை செயலர் டிஜிபி மற்றும் மும்பை காவல் ஆணையர் ஆகியோர் கலந்து கொள்ளாதது மிகவும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நீச்சல் குளத்தில் 14 நிமிடம் நீச்சல் பழகும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தைலாபுரத்தில் பாமக கட்சி நிறுவனர் ராமதாஸ் இல்லம் மற்றும் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த வீட்டின் பின்புறம் உள்ள நீச்சல் குளத்தில் ராமதாஸ் 14 நிமிடங்கள் 8 வகையான நீச்சல் பழகிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை குன்றத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு சங்க தலைவரை தாக்கிய முன்னாள் சங்க தலைவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை குன்றத்தூர் அடுத்த வழுதலம்பேடு பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் சங்க தலைவராக இருந்து வருபவர் சதன்குமார் ராய். இந்த குடியிருப்பின் முன்னாள் தலைவராக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியான சத்தியமூர்த்தி என்பவர் தனது மகன்களுடன் சதன்குமார் ராயை இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த குன்றத்தூர் போலீசார் சத்தியமூர்த்தியை கைது செய்து மேற்கொண்ட விசாரணையில் குடியிருப்பு அலுவலகத்தில் இருந்த பொருட்களை எடுக்க முயன்றபோது சதன்குமார் ராய் தடுத்ததால் தாக்கியதாக தகவல் வெளியாகியது. சென்னை துறைமுகத்தின் பார்க்கிங் கட்டணத்தை கண்டித்து கண்டெய்னர் லாரிகளை இயக்காமல் உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டெய்னர்களுக்கு பார்க்கிங் கட்டணமாக 100 ரூபாய் வசூலிக்கப்படும் என சென்னை துறைமுகம் அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து அடுத்த 3 நாட்களுக்கு சென்னை துறைமுகத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்போவதில்லை என்றும் 4500 கண்டெய்னர் லாரிகள் இயங்காது என்றும் அறிவிக்கப்படுகிறது. 3 நாட்களுக்குள் கட்டணம் வசூலிப்பதை வாபஸ் பெறவில்லை என்றால் 3 துறைமுகங்களிலும் வேலைநிறுத்தம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அனகாபுத்தூர் ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக அடையார் ஆற்றங்கரையோரம் 700க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதனை நீர்பிடிப்பு பகுதி என கூறி இடிப்பதற்கான நடவடிக்கையில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்ட நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஒன்று கூடினர். மேலும் பாதுகாப்பு பணிக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு காவல்துறை தரப்பில் வீடுகளை காலி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் உள்ள அரிய வகை 2 எறும்பு திண்ணிகளை கடத்தி 40 லட்சம் ரூபாய் பணத்திற்கு விற்க முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். வன விலங்குகளை கடத்தி விற்பனை செய்வதாக தாம்பரம் வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து வனசரகர் வித்யாபதி தலைமையில் தனிப்படையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் பழைய பெருங்களத்தூரை சேர்ந்த கண்ணன் என்பவரின் வீட்டில் சோதனை செய்தபோது அரிய வகை 2 எறும்பு திண்ணிகளை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக ஆந்திராவிலிருந்து எறும்பு திண்ணிகள் கடத்தி வரப்பட்டு 40 லட்சம் ரூபாய் வரையில் விற்பனை செய்ய இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட ஜாகிர் ஹுசேன், இளையராஜா உள்ளிட்ட 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர்.
தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அரூர் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோர பகுதிகளான சந்திராபுரம், குமாரம்பட்டி, நாரியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அரூர் போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். ஜோலார்பேட்டை அருகே பள்ளிக்கு அருகாமையில் பெட்ரோல் பங்க் அமைக்க லடாக்கில் பணிபுரிந்து வரும் ராணுவ வீரர் ஒருவர் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளார். பள்ளி அருகே ராணுவ வீரர் கலையரசன் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியிலிருந்து 40 அடி தூரத்தில் பெட்ரோல் பங்க் அமைப்பதால் பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அசம்பாவிதம் ஏற்பட நேரிடும் எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் பெட்ரோல் பங்க் அமைக்கப்பட உள்ள இடத்தை நேரில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியருக்கும் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கும் லடாக்கில் பணிபுரிந்து வரும் கலையரசன் மனு அளித்துள்ளார். தங்க நகைகள் அடகு வைப்பதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் ரிசர்வ் வங்கி அறிவிப்பால் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குமரி வருகின்றனர். தங்க நகைகள் அடகு வைக்கும்போது அதன் மொத்த மதிப்பில் 75% மட்டுமே நகை கடனாக வழங்கப்படும். தங்க நகை கடன் வாங்குபவர்கள் அந்த நகைக்கான முழு ஆதாரத்தையும் வழங்க வேண்டும். அடகு வைக்கப்படும் தங்க நகையின் தூய்மை தன்மை குறித்த சான்றிதழையும் வங்கியிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை அறிவித்துள்ளது. சென்னை ஈசிஆர் அருகே ஓய்வு பெற்ற தனியார் ஐடி நிறுவன ஊழியர் வீட்டில் 60 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற நேபாளத்தைச் சேர்ந்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர். கொட்டிவாக்கம் அருகே வசித்து வரும் மகேஷ்குமார் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த நேபாளத்தைச் சேர்ந்த தம்பதி 60 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றதாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் நேபாளத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி வினிதா ஆகியோரை லக்னோ அருகே நகை பணத்துடன் கைது செய்தனர். தமிழக அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தட்டச்சு பயிற்றுநர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2026க்கு மேல் கணினி மூலமாக தட்டச்சு தேர்வு நடைபெறும் என்று தமிழக அரசு சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் 4500க்கும் மேற்பட்ட அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிலகங்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் சென்னை ராஜரத்தின மைதானத்தில் தட்டச்சு பொறித்துணையினர் ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றறிக்கையை உடனே ரத்து செய்ய வேண்டும் எனவும் தற்போதைய நடைமுறையில் உள்ள லோயர் லெவல், ஹையர் லெவல் டைப் ரைட்டிங் தேர்வுகளை அப்படியே தொடர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். பக்தர்கள் வேண்டுதல்களுக்காக பூஜை நேரங்களில் கோவில் கதவுகள் திறந்தே இருக்க வேண்டும் என இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த திண்டீஸ்வரர் வீரராகவ விநாயகர் கோவிலில் பூஜைகள் எதுவும் நடத்தப்படாமல் மூடியிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பூஜைகள் நடத்த வசதி இல்லாத கோவில்களில் அரசு திட்டத்தின்படி ஒருவேளை பூஜை நடத்தவும் பக்தர்களின் வேண்டுதலுக்காக பூஜை நேரங்களில் கோவில்களை திறந்து வைக்கவும் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டார். பாளையங்கோட்டையில் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி திரேஷ்புரத்தை சேர்ந்த இசக்கிமுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து வேலைக்கு செல்ல முற்பட்ட பொழுது திடீரென பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்த தனியார் பேருந்து ஒன்று அவர் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் பேருந்தின் பின்பக்க சக்கரம் அவர் மீது ஏறியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போக்குவரத்து புலனாய்வுத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் வருவாய் ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் உள்ள குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வட்ட வழங்கல் அலுவலக வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த அனிதா என்பவர் இருளபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். உதகையில் வடமாநில பெண்களை ஆபாச வீடியோ எடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் விடுதியில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த 5 இளம்பெண்கள் உணவு பரிமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். அவர்கள் உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியில் தனியாக வீடு எடுத்து வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பணி முடிந்து வீடு திரும்பிய பெண்கள் வீட்டில் உடை மாற்றும் போது இளைஞர் ஒருவர் மறைந்திருந்து வீடியோ எடுப்பதை அறிந்து போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து வடநாட்டு பெண்கள் தங்கியிருந்த வீட்டின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கிரிதரன் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கனமழை பெய்த நிலையில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கால்வாய் வீணானதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, கனகம்பா சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் திருத்தணி நகராட்சியில் உள்ள ரயில் நிலைய சாலையின் இரு பக்கங்களிலும் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்டப்படும் பயனில்லாமல் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர்.
தென்காசி குற்றாலத்தில் கோடை விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்தது. இதனால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் காத்ரிபூர் ரயில்வே சுரங்கப்பாதை மழைநீரால் நிரம்பியுள்ளதால் நகரத்துடனான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் பொற்கோவிலில் வான் பாதுகாப்பு அமைப்பு அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பஹல்காம் மோதலின் போது பஞ்சாபின் அமிர்தசரிஸில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவிலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை முறியடிக்க பொற்கோவிலில் வான் பாதுகாப்பு அமைக்க கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்ததாக இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்பின் அதிகாரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலியால் கொலம்பியா விமானங்களுக்கு வெனிசுலா தடை விதித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த ஜூலை மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதில் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்று மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். தேர்தலில் மோசடி நடந்ததாக கூறி எதிர்க்கட்சியினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் குதித்தனர். இதனையடுத்து வரும் 25ஆம் தேதி அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கொலம்பியா விமானங்களுக்கு வெனிசுலா அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய நேபாளத்தில் 4.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் காத்மண்டுவிலிருந்து வடமேற்கு சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஸ்கி மாவட்டத்தின் சினுவா பகுதியில் நிலநடுக்க மையம் கொண்டது. இந்த நிலநடுக்கம் காரணமாக காஸ்கின் சில பகுதிகளிலும் அருகில் உள்ள தனஹூ, பர்வத் மற்றும் பாக்லாங் மாவட்டங்களிலும் லேசான நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவை வங்கதேசத்தில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ஸ்டார்லிங்க் ரெசிடென்ஸ் லைட் என்ற 2 வகையான மாதாந்திர நெட்வொர்க் பிளான்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பயனர்கள் 300 Mbps வரை இணைய வேகத்தை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் குத்துச்சண்டை போட்டிக்கு தயாராகும் ரோபோக்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சீனாவின் ஹாங்கு நகரில் மனித ரோபோக்களுக்கு இடையிலான குத்துச்சண்டை போட்டி வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த குத்துச்சண்டை போட்டிக்காக தீவிர பயிற்சியில் மனித ரோபோக்கள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் பயிற்சியில் ஈடுபடும் மனித ரோபோக்களின் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி நெட்டிசன்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. IPL வரலாற்றில் அதிக முறை ஒரே அணிக்காக 20க்கும் குறைவான பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை அபிஷேக் சர்மா படைத்துள்ளார். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற 61வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா 18 பந்துகளில் அரை சதம் விளாசினார். இதன் மூலம் ஒரே அணிக்காக 20க்கும் குறைவான பந்துகளில் அரை சதம் அடித்த சாதனையை அவர் படைத்துள்ளார். சமீபத்தில் வெளியான மாமன் திரைப்படம் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இனிமேல் காமெடி கதாபாத்திரத்திலும் நடிப்பதற்கு தயார் என சூரி அறிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தில் திரையரங்குக்கு சென்ற சூரி ரசிகர்களோடு சேர்ந்து மாமன் படத்தை கண்டுகளித்தார். தங்களது திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ காரணமல்ல, ஒரு 3வது நபரோ காரணம் என கெனிஷாவை மறைமுகமாக சாடி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அந்த நபர் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை என ரவிமோகனை நோக்கி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவ், தருண்ராஜ் ஆகியோருக்கு ஜாமீன் நீதிமன்றம் வழங்கியது. விசாரணைக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும், சாட்சிகளை கலைக்க முயற்சிக்கக்கூடாது என ரன்யா ராவுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது.